ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமகா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம திரு ஸ்ரீ ரெண்டு பேருக்குமே நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடந்து முடிச்சிருது. இதனால் ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மகா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற வருத்தத்தை வெளிக்காட்டாமல் இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம மயில் உடனே மகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி மகா, எப்படி இதெல்லாம் உன்னால் தாங்கிக்க முடியுது? அதுவும் தான் கட்டின புருஷன் கூட இன்னொரு பொண்ணை வச்சு உன்னால் எப்படி மகா பார்க்க முடியுது அப்படின்னு மயில் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. ஐயோ அண்ணே, என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னொரு பொண்ணும் அது இதுன்னு இங்கே பாருங்க, திவ்யா அக்கானும் இன்னொரு பொண்ணு கிடையாது. அவங்க என் கூட பிறக்கலைனாலும் நான் அவங்கள என் சொந்த அக்காவை தான் பார்க்குறேன். ஏன் திவ்யா அக்கா கூட என்ன அப்படித்தான் பார்க்குறாங்க. அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படாமல் என்னென்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு இந்த பக்கம் ரொம்ப பெருந்தன்மையாக பேசிட்டு இருக்காங்க நம்ம திவ்யா. இதை கேட்டது மயில் புல்லரிச்சு போயிடுறாங்க. ஆனால் உன் அளவுக்கு என்னால் பொறுமையாக இருக்கவும் முடியாது, என்னால் தாங்கவும் முடியாதுமா மகா. இப்போது நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ரெண்டு பேருக்கும் இனி கல்யாணம் மட்டும்தான் பாக்கி. அதுவும் நடந்தா உன் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தியா? இங்கே பாருமா, இதுக்கப்புறமா உனக்கு வாழ்க்கையே கிடைக்காது, பரவாயில்லையா அப்படின்னு போதும். அண்ணே இங்கே பாருங்க, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனாலும் ஆசைப்பட்டவன் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷப்படுறதே எனக்கு மேலாக நினைக்கிறேன். அதே மாதிரி தான் திவ்யா அக்காவும் தெருவும், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லப்போனால் எனக்கும் தெருவுக்கும் ஜோடி பொருத்தமே இல்லை. அங்கே பார்த்தீங்களா, திவ்யா அக்காவுக்கும் தெருவுக்கும் தான் நல்ல ஜோடி பொருத்தம் அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப பெருந்தன்மையாக பேசிட்டு இருக்காங்க நம்ம மகா. உடனே மயில் இதுக்கப்புறமும் உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது மகா. அதே மாதிரி என்னால் இங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்து வாயடைக்கவும் முடியல மகா. எங்கள் யார்கிட்டையாச்சும் இந்த விஷயத்த உளறிடுவனோன்னு பயமாக இருக்குது அப்படின்னதும், அண்ணே இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை. இந்த விஷயம் மட்டும் நம்ம ரெண்டு பேரையும் தாண்டி வேற யாருக்காச்சும் தெரிஞ்சுக்கு சத்தியமாக சொல்கிறேன்னு, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு மகா அங்கேருந்து போனதும், உன் பாட்டுக்கு நீயும் முடிவை சொல்லிட்டு போகிற. ஆனால் ஒரு அண்ணனா என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல மகா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னுட்டு மயில் என்ன பண்ணுறாங்கன்னா தெருவோட அம்மாவை பார்க்க வராங்க. அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னதும், என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு இந்த பக்கம் ஆர்வமாக கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, இதை உங்களால் தாங்க முடியுமா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் இதெல்லாம் நீங்கள் தாங்கித்தான் ஆகணும். இங்கே பாருங்கம்மா, ஒன்று தெரியுமா, நம்ம திரு இருக்கா இல்லையா அப்படின்னு திரு மகா ஊருக்கு போனது, மகா கழுத்தில் தாலி கட்டி நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் ஒன்று விடாமல் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம திரு அம்மாவுக்கு மயக்கமே வர பார்த்துறதும், மயில் என்ன சொல்கிற, என் பிள்ளைய பற்றி என்கிட்டயே தப்பாக பேசுறியா? ஐயோ அம்மா, திரு என் நண்பன் அம்மா, அவனை போய் நான் உங்ககிட்ட தப்பாக சொல்லுவேனா என்ன? நான் சொல்கிற அத்தனையும் சத்தியம்மா. திரு இப்போ ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் திவ்யா கழுத்தில் தாலியே கட்ட போகிறான் அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதும், சரி இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான்னு தெரியுமா அப்படின்னதும், அம்மா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருந்துட்டு இருக்கால மகா, அவ தான் அப்படின்னதும், இதை கேட்டு நம்ம திரு அம்மாவுக்கும் நெஞ்சே வெடிச்ச மாதிரி போயிடுது. ஸோ செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. மயில் நீ சொல்கிற ஒன்றுமே எனக்கு புரியல, மண்டையெல்லாம் வெடிக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் மயில் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம மகா இந்த வீட்டில் வேலைக்காரியாக காலை இருந்து மகா முகத்தை திடீர்னும் பார்க்கவே இல்லைம்மா. அதே மாதிரி மகாவும் திரு கண்ணில் படாமல் தான் வேலை பார்த்துட்ருக்கா அப்படின்னதும், ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய சோகத்தையா தன்னோட மனசில் மறைச்சிட்டு எதுவும் நடக்காத மாதிரி இப்படி நடமாடிட்டுருக்கா. அப்போவே யோசித்தேன், இவன் மனசில் ஏதோ ஒரு பெரிய பாரம் இருக்குன்னு. ஆனால் இது என் பையனால் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மயில், எனக்கு என்ன பண்ணுறேன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி திருவோட அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் இதை பற்றி பேசினேன் அம்மா, ஆனால் மகா திவ்யா வாழ்க்கையும் திரு வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு திருவை விட்டு கொடுக்குறா அப்படின்னதும், ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவர் தங்கச்சி பொண்ணை பார்ப்பனா, இல்லை நம்மளே நம்பி ஏமாந்து போன மகாவோட வாழ்க்கையை பார்ப்பனா? இப்போ நான் என்ன பண்ணுவோம் மயில் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம திருவோட அம்மா. உடனே மயிலை பார்த்தோம்னா, என்ன நடந்தாலும் இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சால் உயிரை
விட்டுருவேன்னு மகா என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காமா. அதனால இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். என் மனசில் இது இருந்தால் உளறி கொட்டிடுவேன்னு தான் உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன். இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்களும் உங்கள் பையனும் தான் அப்படின்னுட்டு மயில் அங்கேருந்து போனதும் ஐயோ கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுவா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மகா வராங்க. அம்மா என்னாச்சுமா? அங்கே பையனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிச்சிருக்கு. எல்லாரும் கூட்டத்தோட கூட்டமாக கலகலப்பாக இருக்காங்க. நீங்கள் என்னன்னா இங்கே வந்து பெரிய யோசனையில் இருக்கீங்க. என்ன விஷயமா? ஏதாச்சும் வேணுமா அப்படின்னதும் மனசில் எவ்வளோ பெரிய காயம் வலிகளை வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி மகா உன்னால நடிக்க முடியுது அப்படின்னு திருவோட அம்மா யோசிக்கிறாங்க. அம்மா என்ன ஆச்சுமா? உங்ககிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகா. அம்மா சாப்பிட்டியா அப்படின்னதும் என்னம்மா அது நான் என்ன கேள்வி கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னதும் இல்லை மகா, சில பேர் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன்னை சுற்றி உள்ளவங்க நல்லபடியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு ரகம் தான் நீ அப்படின்னதும் என்னவா இன்னைக்கு புதுசாலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த பக்கம் மகா வந்து கேட்டதும் உடனே பார்த்தோம்னா மகா என்கிட்ட ஏதாச்சும் நீ மறைக்கிறியா அப்படின்னதும் உடனே மகா வந்து திருதிருன்னு முழிக்கிறாங்க. என்னம்மா அது? நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்க போகிறேன்? இல்லை மகா, இங்கே பாரு, உன் மனசில் மிகப்பெரிய ஆழமான காயம் இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் உனக்கு அம்மா மாதிரி கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கான முடிவை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னதும் ஐயோ அம்மா இங்கே பாருங்கள், உங்கள் பையனோட நிச்சயதார்த்தம் இன்னைக்கு தேவையில்லாமல் என்னை பற்றி யோசிச்சு நீங்கள் உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சமாளிச்சுட்டு மகா அங்கேருந்து போய் உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மயிலனை ஒருவேளை அம்மா கிட்டே எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாரா? ஒன்றும் புரியலையே. சிச்ச சொல்லியிருந்தா அம்மா கண்டிப்பாக இதை பற்றி கேட்டிருப்பாங்க. எப்படியோ திவ்யா திரு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் வரைக்கும் நம்ம கல்யாண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி மகா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மகா திரு கல்யாணம் நடக்கிறதுக்கு ரெண்டு வழி தான் இருக்குங்க. ஒன்று என்னென்னா நம்ம திருவோட அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக இதுக்கான நியாயத்தை தேடாமல் விட மாட்டாங்க. எப்படியோ திருக்கிட்ட பேசி மகா தான் லட்சுமிங்கிற உண்மையை புரிய வச்சு மகாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது விஷயம், திவ்யா வந்து மகா மேலே உயிரே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக உயிரை நினைக்கிற திருவை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க தான். இருந்தாலும் நம்ம திரு எப்படி திவ்யாவுக்கும் முக்கியமோ அதே மாதிரி தான் மகாவும் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஸோ சில வேளை நம்ம திவ்யாவுக்கும் உண்மை தெரிஞ்சா கண்டிப்பாக மகாவோட தியாகத்தை வந்து நினச்சி பார்த்து திருவை மகாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கும் அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை நம்ம திருவோட அம்மா நம்ம திருவையும் மகாவையும் சேர்த்து வச்சாங்கன்னா திவ்யா வந்து திருவை இழந்ததால் வில்லியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம திவ்யாவுக்கும் உண்மை தெரிஞ்சு மகாவோட தியாகத்தையும் புரிஞ்சுக்கொண்டு மகாவுக்கும் திருவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம திவ்யா வந்து நல்லவங்களாக இருப்பாங்க. ஸோ எப்படியோ நம்ம திரு வந்து மகா கழுத்தில் தான் தாலி கட்ட போகிறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.